கண்கள் தான் நம் உடலில் மிக முக்கியமான உறுப்பு. பார்க்கிறது, படிக்கிறது அப்படின்னு பல வேலைகளுக்கு கண்கள் தான் உதவுது. ஆனா நம்மளோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. கண்ணுக்கு வலி, அசௌகரியம் ஏற்படும் போதுதான் அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நாம உணர செய்யறோம். இத்தகைய சூழ்நிலையில நாம செய்யும் சில பழக்கங்கள் கண்களை மோசமா பாதிக்கும். இந்த வீடியோல கண்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பழக்கங்கள் எது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். இன்றைய நவீன உலகில செல்போன் கணினி பயன்பாடு அதிகமா இருக்கு. நீண்ட நேரம் இதை பார்க்கறதுனால நீண்ட கால கண் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம தலைவலி, மங்கலான பார்வை, கண்களில் வறட்சி மற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதுல இருந்து தப்பிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா 20-20-20 என்ற வழிமுறையை பின்பற்றுங்க. இதுக்கு ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு முறை 20 அடி தூரத்துல இருக்கும் ஒரு பொருளை 20 வினாடிகள் பாருங்க. இப்படி தொடர்ந்து செய்து வந்தா கண்களுக்கு சிறிது ஓய்வு கிடைக்கும் மற்றும் கண் அழுத்தம் ஏற்படுவதும் குறையும். அடுத்தது, சூரியனில் இருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் கதிர்கள் நம்முடைய சருமத்திற்கு மட்டுமில்லாம கண்களையும் மோசமா பாதிக்கும். இது கண்புரை, கண் புற்றுநோய் வருவதற்கு வழிவகுக்கும். அதனால நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பா சன்கிளாஸ் போட்டுக்கோங்க. நீண்ட நேரம் செல்போன், கணினி பார்த்தா கண்களில் வறட்சி, அரிப்பு ஏற்படும். இதனால நம்மள அறியாமலேயே நம் கண்களை அடிக்கடி தேய்க்கிறோம். இப்படி செய்யறதுனால கண்கள் மேலும் பாதிக்கும். அதாவது கண்களை அதிகமா தேய்க்கும் பொழுது இரத்த நாளங்கள் சேதமடையும். இதனால கருவளையங்கள் ஏற்படும். இது தவிர கண்களை தேய்க்கும் பொழுது கைவிரல்கள் இருக்கும் பாக்டீரியாக்கள், வைரஸ் தொற்றுகள் கண்களை பாதிக்கும். நாம சரியா தூங்கல அப்படின்னா நம்மளுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மட்டும் இல்லாம கண் ஆரோக்கியமும் மோசமா பாதிப்படையும். தூக்கமின்மை, மங்கள பார்வை, கண்களில் வறட்சி, ஒளியின் உணர்திறன் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால குறைந்தது தினமும் 7-8 மணி நேரம் கண்டிப்பா தூங்குங்க. கடைசியா, நம்மள பலர் வழக்கமான கண் பரிசோதனை செய்யறத தவிர்த்துடுறோம். கண் பாதிக்கப்பட்ட பிறகுதான் மருத்துவரை போய் நாம பார்க்கிறோம். உங்களது கண் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா கண் பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இதனால பல கண் பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சையும் நாம எடுத்துக்கலாம்.